நெபியூலைசேஷன் போயிட்டு இருக்கு. குழந்தைக்கு லக்ஷ்மி குடுத்துட்டு இருக்கா. ஸோ அவங்க வீட்ல கரண்ட் இல்லன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் வரா. ஸோ அது குழந்தைங்களுக்கு குடுக்கணும். அது இந்த குட்டி குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங். அதான் ஒரே டயர்டு, தூக்கம் வேற வருது, அழுவுறா. அந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா, அந்த சவுண்ட்லயே பயப்படுவாங்க. ஸோ நான் 2 பசங்கள விஹான், அத்தர்வுக்கு 2 பேருக்குமே நெபியூலைசேஷன் குடுத்துருக்கேன். வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. அது இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா மழை பெய்யுது பெங்களூர்ல. ஒரே சில்லுன்னா இருக்கு. ஸோ அது நம்ம வீட்ல நெபியூலைசேஷன் லக்ஷ்மி வாங்கி வச்சிருக்கா. குழந்தைக்கு 2 மாசம் இருக்கும்போதே வாங்கிட்டாளாம். ஸோ அது நல்ல வேலை. ஸோ வீட்ல இருக்கும்போது குடுத்துக்கலாம். நான் வந்து 2, 3 வாட்டி 4 வாட்டி வரைக்கும் நான் பக்கத்துல கிளினிக்ல தான் கூட்டிட்டு போய் குழந்தைங்களுக்கு குடுப்பேன். மத்தியானம், காலையில குடுத்துட்டு தான் ஸ்கூலுக்கே அனுப்புவேன் அப்படியெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபிளாஷ்பேக் அப்படியே மைண்ட்ல ஓடுது. சரி, ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக். அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னைக்கு 15th ஆகஸ்ட் ஃப்ரைடே அண்ட் லாஸ்ட் ஆடி வெள்ளிக்கிழமை. ஸோ என்னோட ஜார் வந்து நான் மாத்திட்டு வேற வாங்கணும். நல்லா ஓடுது. பட் என்னன்னா ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அது அப்படியே கையோட வருது. அதே மாதிரி மூடியும் உடஞ்சிருச்சு. நிறைய வாட்டி நான் கீழே போட்டிருக்கேன். இது வாங்கி பார்த்தீங்கன்னா 2, 3 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஜார் மட்டும் சொல்றேன். என்னோட மிக்ஸி 5 இயர்ஸ். ஸோ இன்னும் கூட நீங்க கேட்பீங்க, பிரீத்தி ஜியான் இன்னும் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? ஜியான், ஜோடியாக், பிரீத்தி இது கண்ணு மூடிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சூப்பரா இருக்கு. ஜார் நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ அமேசான்ல புதுசா ஆர்டர் போட்டிருக்கேன். வெறுமனே மூடி கூட அவைலபிளா இருக்கு. ஸோ இன்னைக்கு சமையல் வந்து காலிஃப்ளவர் பொரியல், நல்லா திக்கா முருங்கைக்காய். இது வந்து நம்ம பக்கத்து வீட்ல குடுத்தாங்க. சாம்பார் பாருங்க எவ்ளோ திக்காயி போச்சு. குக்கர்ல இருந்து வேற பாத்திரத்துல மாத்தி வைக்கணும். அண்ட் இது பாருங்க ஸ்பெஷல். ஸோ நல்லா நல்ல எண்ணெயில நெறைய பூண்டு, சின்ன வெங்காயம், கரி லீவ்ஸ் எல்லாம் போட்டுட்டு, குழம்பு மிளகாய் தூள், அதுல வந்து கத்திரிக்காய், கேப்சிகம், தக்காளி நல்லா பெரிய பெரிய சங்க்ஸா போட்டுட்டு, இது வந்து கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் நல்லா சுண்டிடுச்சு. பட் செம்மி கிரேவி கூட கிடையாது. அது சாதத்தோட பேசி சாப்பிடும்போது அவ்ளோ நல்லா இருக்கும். ஸோ எல்லா வேலை முடிச்சுட்டு கொஞ்சம் உட்காந்துட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ சும்மா உட்காந்துட்டு நைட்டுக்கு வந்து முட்டை பொடி மாஸ். இது வந்து எக் புர்ஜின்னு சொல்லுவாங்க. முட்டை பொடி மாஸ், சப்பாத்தி போட்டாச்சு. சப்பாத்தி எனக்கு மட்டும் தான். இவங்க எல்லாம் ரைஸ் சாப்பிடுவாங்க. ஸோ எவ்ளோ முடியுதோ 7 மணி, ரொம்ப 7:30 மணிக்குள்ள என்னோட டின்னர் முடிச்சிடலான்னு பார்க்குறேன். நெறைய வாட்டி மத்தியானம் சமையல் பண்ணதே இருக்கும். பட் நைட்டுக்கு ஏதாவது ஃப்ரெஷ்ஷா பண்ணணும். இந்த மாரி சப்பாத்தி ஏதாவது ஃப்ரெஷ்ஷா நைட்டுக்கு தொட்டுக்க ஏதாவது பண்ணணும்னாக்கா 5 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிருவேன். இல்ல 6 மணிக்கு. ஸோ எக் புர்ஜி தானே, இது வந்து 1/2 அன் ஹவர்ல ரெடி ஆயிடும். அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன். சீக்கிரமா முடிச்சுட்டு என்னோட டின்னரும் முடிஞ்சுச்சு. ஸோ இது வந்து பிரெட் பாக்ஸ் ஒண்ணு ஆர்டர் பண்ணுவேன். வீட்ல பிரெட் நான் வாங்குவேன். அது பார்த்தீங்கன்னா கவரா புது பிரெட், பழைய பிரெட் அப்படின்னு சொல்லி மினிமம் 2 கவர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து எப்பயாவது டப்பால வைப்பேன். ஸோ இந்த பிரெட் பாக்ஸ் அழகா நம்ம கவுண்டர் டாப்ல பார்க்கறதுக்கும் அழகா இருக்கணும். அதே மாதிரி ஃபங்ஷனலாவும் இருக்கணும். இந்த ஜாடி எல்லாம் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா? ஊறுகாய் ஜாடி கலரா. அந்த மாதிரி வந்து இதுவும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும். ஸ்பேஷியஸா இருக்கணும். இதுல 2, 3 அ ப இது கூட வந்துரும் பாருங்க. பிரெட் பேக்கெட்ஸும் வந்துரும். இதெல்லாம் வாங்குன டின்னு. ஆனா க்ளோஸே ஆகல. இது ஏதோ டிஃபெக்டிவ் பீஸ்ன்னு நெனைக்கிறேன். இல்ல கீழ விழுந்து ஏதாவது சொட்டாயி போச்சோ தெரியல. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இதுல 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கும்போது காம்பியா வாங்குனேன். பட்டர் பாக்ஸும் ஒண்ணு வாங்குனேன். ஓகே. அந்த பட்டர் பாக்ஸ் எனக்கு பிடிக்கவே இல்ல. அது பார்த்தீங்கன்னாக்கா கீழ ஜஸ்ட் ஒரு பிளேட் மாதிரி தான் குடுத்துருக்கு. சரின்னு அது ரிட்டர்னுக்கு போட்டாச்சு. ஸோ வேற ஏதாவது தான் பார்க்கணும். ஸோ ஏர்லி மார்னிங் நெக்ஸ்ட் டே வந்து கேரட் வந்து பொரியலு. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னாக்கா, விஹான் கேன்டீன்ல சாப்பிடுறேன்னு சொன்னா. ஸோ நான் முந்தின நாள் வந்து 2 பசங்களுக்கே கேன்டீன் சாப்பிட குடுத்துட்டேன். ஆனா விஹான் என்ன பண்ணா அன்னைக்கு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு கேன்டீன் போறதுக்கு டைமே இல்லன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்ல இருந்து சாப்பிட்டானா. ஸோ கூப்பன் வாங்கிட்டு, அம்மா என்கிட்ட கூப்பன் அப்படியே இருக்கு, யூஸ் ஆகல. ஸோ நான் கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி விஹான் சொன்னான். ஸோ எனக்கு வந்து அத்தருக்கு வந்து நான் பேக் பண்ணி குடுத்துட்டு இருக்கேன். கேரட் பொரியலும், சப்பாத்தியும். ஸோ என் ஹஸ்பண்டும், விஹானும் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ ஹஸ்பண்ட் இன்னைக்கு வொர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ மத்தியானத்துக்கு நமக்கு சாம்பார் இருக்கவே இருக்கு. அதே மாரி அந்த கத்திரிக்காய் அது எதுவும் இருக்கு. சரி, பொரியல் மட்டும் தான் நமக்கு வேணும். ஸோ இதே வந்து விஹானுக்கு அத்தருக்கு பேக் பண்ணி குடுத்துருவேன் சப்பாத்தியோட. ஸோ நல்லா ஸ்டீம் பண்ணிட்டேன். கேரட் நல்லா சங்க்ஸ் கியூப்ஸா பண்ணி, அந்த ஸ்டீமர் என்கிட்ட இருந்துச்சு. ஓகே. ஸோ அது தாமரை பூ மாதிரி அப்படியே பெட்டல்ஸ் மாதிரி விரிக்குமே. நம்ம வந்து சின்னது, பெருசு பண்ணிக்கலாம். அது ஆனா எனக்கு வந்து நான் ரொம்ப யூஸே பண்ணல. யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி தான் வாங்குனேன். பட் ரொம்ப எல்லாம் யூஸ் ஆகல. அது வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ அது வந்து நான் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்பயே நான் நெறைய வாட்டி யோசிப்பேன். ஸ்டீமர் வாங்கலாமா? அந்த மாதிரி ஜஸ்ட் ஸ்டீமர் ஸ்டாண்ட் மாதிரி வாங்கலாமா? இல்ல ஸ்டீமரே ஃபுல்லா அந்த மல்டி டயர் ஸ்டீமர் இருக்கும். அதெல்லாம் டெம்ப்டிங்கா இருக்கும். பட் வேணாம். இதுலயே சூப்பரா வேலை. அது எனக்கு நான் டிமார்ட் போம்போது அந்த ஜல்லடை மாதிரி ஒரு கண்டெய்னர் வாங்குனேன். அதுவே மல்டி ஃபங்ஷனல். ஓகே. செம்மையா இருக்கு. அது வந்து நம்ம பாத்திரத்துக்குள்ள வச்சுக்கலாம், கடாய்க்குள்ள வச்சுக்கலாம், குக்கருக்குள்ள வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அதுல எது வேணா ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி கேரட் போட்டுட்டு, இது வந்து கேரட் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா எண்ணெய் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். பட் கேரட் ரொம்ப எண்ணெய் இழுக்குறதில்ல. அந்த டேஸ்ட் வந்து எனக்கு அவ்வளவா பிடிக்காது. ரொம்ப ஆயிலியா, கிரீஸியா. இந்த மாதிரி ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்டீம் பண்ணிட்டு நம்ம இந்த மாரி காய் தடக்கா போட்டுட்டு நம்ம காய் பண்ணாக்கா அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். அவ்ளோ ஃப்ரெஷ் ஃப்ளேவர்ஸு.
ரொம்ப எல்லாம் ஓவர் குக் பண்ணாம, ரொம்ப எண்ணெய் மெயின். கேரட்க்கு எல்லாம் ரொம்ப எண்ணெயே தேவையில்ல. பீன்ஸ் கூட இதே மாதிரி பண்ணலாம். சரி ஓகே. அத்தர்க்கு வந்து நல்லா நெய் போட்டு பராட்டா லேயர் பண்ணி ஏன்னா அவன் ஒரே ஒரு சப்பாத்தி தான் சாப்பிடுவான். விஹான் வந்து 2 சப்பாத்தி சாப்பிடுவான். ஸோ அத்தர்வ் ஒண்ணே ஒண்ணு சாப்பிடுறதுனால எப்பவுமே நல்லா நெய் போட்டு, நல்லா இந்த மாரி லேயரா பராட்டா இது ரொம்ப கிரிஸ்பியா, ஃப்ளேக்கியா இருக்கும். ஓகே. இது அப்படியே சாப்பிடலாம். அவ்ளோ நல்லா இருக்கும். ஸோ நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும். ஆ விஹான்க்கு வந்து இதே கேரட் சப்பாத்தியில ரோல் பண்ணி அவனுக்கு ஸ்நாக்ஸ்க்கு பேக் பண்ணி குடுத்துட்டேன். அத்தர்வ்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி ஊத்தி அந்த சாம்பார் வச்சிருந்தேன் இல்லைங்களா, அத நல்லா சுண்ட வச்சுட்டேன். ஸோ ரொம்ப லிக்விடியா லீக் ஆகாம, அது வந்து இட்லியோட அவன் சாப்பிட்டுப்பான். ஸோ இவ்ளோதான். அந்த குட்டி பாக்ஸ்ல வந்து விஹானுக்கு இருமலுக்கு குட்டி குட்டி பீசஸ் ஜிஞ்சர் அவன் வந்து ஃபுல் டேல வந்து கொஞ்சம் கொஞ்சமா மென்னு அந்த ஜூஸ் மெழுங்குனா நல்லாருக்கும். அன்னைக்கு நான் அக்கா எல்லாம் வந்திருந்தாங்க இல்லைங்களா, நம்ம வந்து இது அந்த நீங்க விளாக் பார்த்திருப்பீங்க. அக்கா வந்த விளாக். அக்கா, மாமா அவங்க பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க. சரி இதுதான் என்னோட நயா ஜார், நியூ ஜார் பாருங்க என்ன நல்லா இருக்கு. இது ப்ராப்பரா ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அன்னைக்கு என்ன ஆச்சு, நைட் அப்பயும் மழை பெஞ்சுட்டு இருந்துச்சு. டின்னர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி சரி அப்படியே போய் நான், அத்தர், பசங்க, அக்கா இவங்கெல்லாம் தான் போனோம். ஸோ விஹான் வரல. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தோம். வந்த உடனே எனக்கு எங்க ஐஸ்கிரீம்ன்னு கேட்டான். ஓகே. ஸோ அவனுக்கு அவ்ளோ இரும்பு இல்ல. அதனால தான் நான் வாங்கிட்டு வரல. சரின்னு வீட்டுக்கு வந்துட்டு சும்மா இல்லாம அப்பாவும் பையனும் ஓகே. விஹான் அவங்க அப்பாக்கு சொல்றான், நம்மளும் ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு. என் ஹஸ்பண்ட் உடனே ஓகே. நான் ஐஸ்கிரீம்னா யாருக்கு தான் பிடிக்காது. சரின்னு ஐஸ்கிரீம் வாங்கி நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்டாங்க. ஸோ ஃபுல்லு தொண்டை போச்சு விஹாந்து. அவ்ளோ இரும்பலு. இன்னைக்கு ஊருக்கு வேற போனோம் கோயம்புத்தூர். பிராக்டிஸ் இருக்கு, ரேஸ் இருக்கு. இப்போ உடம்புக்கு எடுத்துட்டா எப்படி? அவனுக்கு ரொம்ப கோல்டு பாடி. ஓகே. ரொம்ப ரொம்ப கோல்டு பாடி. அதுதான் எனக்கு பயம். ஸோ அந்த மாதிரி சரி மஞ்சள் பாலா குடுத்துட்டு இருக்கேன். சரி இஞ்சி குட்டி குட்டி பீஸ் ஆனா கொஞ்சம் மென்னு இது ஸோ என்னன்னா வைத்தியம் இருக்கோ பண்ண வேண்டியதுதான். கஷாயம், அதுக்கப்புறம் அந்த பெப்பர் போட்டு நல்லா ஹனியில மிக்ஸ் பண்ணி குடுக்கறது. இது பாருங்க இது வந்து காலையில காலையிலன்றேன். இப்போ வந்து மத்தியானம் 3:30 மணி. இது வந்து அத்தர் விஹானுக்கு காலையில ஒரு ஷாட் குடுத்தாச்சு மஞ்சள் பால், கோல்டன் மில்க். கோல்டன் பால் நல்லா பெப்பர் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் ஷாட்ஸ். ஓகே. நல்லா வேலை செய்யுது. விஹானுக்கு இது நல்லா கேக்குது. ஸோ இப்போ வந்து மணி 3:30 ஆயி போச்சு. இன்னைக்கு பஸ் லேட். யூசுவலா 2:50க்கு கரெக்ட்டா வீட்ல இருப்பாங்க பசங்க. 3 மணிக்கு முன்னாடியே இருப்பாங்க. இன்னைக்கு லேட். ஸோ 3:10 10:15 ஆயி போச்சு. ஸோ ஒரு 3:30 3:45 போல இவங்க வந்து கிளம்பணும் கோயம்புத்தூருக்கு. 4 நாளைக்கு சண்டேக்கு தான் வருவாங்க. ஸோ இந்த வ்ளாக் எடுக்கிற நாள் வந்து வெட்னஸ்டே புதன்கிழமை. தர்ஸ்டே, ஃப்ரைடே வந்து பிராக்டிஸ் இருக்கும். சாட்டர்டே, சண்டே வந்து ரேஸ் இருக்கும். ரேஸ் முடிஞ்ச உடனே இவங்க கிளம்பி வந்துருவாங்க. சண்டே நைட்க்கே வீட்டுக்கு வந்துருவாங்க. ரீச் ஆயிடுவாங்க. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, எக்ஸ்டெண்டட் ஹாலிடே இருக்கு. 15th ஆகஸ்ட் லீவ் இருக்கு. ஸோ நமக்கு நெறைய லீவ் இந்த வாட்டி போட வேணாம். ஸோ இந்த இது வந்து பட்டர் எடுத்துட்டு இருந்த காலையில. அதுக்கப்புறம் சரி இவங்க கிளம்புறாங்கன்னு சொல்லி இது எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு இப்போ மறுபடியும் எடுத்து வச்சிருக்கேன். கிளம்புன உடனே அந்த பட்டர் எடுக்கிற வேலை பேட்சா எடுத்துட்டு இருக்கேன். அப்பதான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ விஹானுக்கு வந்து சுடு தண்ணி ஃபில் பண்ணி குடுத்துட்டு இருக்கேன். இவனுக்கு குடிடான்னா குடிக்கவே மாட்டான். அதே மாதிரி கொஞ்சம் ஏதாவது கரமா போட்டுக்கோ, இல்ல நைட்டுக்கு தூங்கும்போது 2 பெட்ஷீட் அது தூங்கும்போது 2 பசங்களுக்கே பெட்ஷீட் வந்து நான் பார்த்து போத்திக்கணும். அது எப்படி அ இந்த இது கூட சொல்றேன் விஹான் அவ்ளோ மெலிசா ஷர்ட், டீ ஷர்ட் போட்டுட்டு இருப்பான். ஸோ இதெல்லாம் பார்த்தா எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. சரி இவங்க கிளம்புறதுக்கே லேட் ஆயிப்போச்சு. ஒரு 3:45, 4 கிட்டத்தட்ட ஆயிப்போச்சு. ஸோ விஹான் அத்தர் வந்து ரொம்ப பொறுப்பா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி அத்தர்வோட டீ ஷர்ட் பாருங்களேன். இவனோடது சின்ன வயசுனாக்கா அந்த 1 வயசு, 2 வயசுலயே இவனுக்கு அவ்ளோ தெளிவா புத்தி இருந்துச்சு. நான் சொல்ற பேச்சு கேட்கக்கூடாதுன்னு. அப்பயே அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சு குழந்தைக்கு. நிஜமா சொல்றேன். ட்ரெஸ்ஸுன்னு இருக்கும்போது நான் விஹானுக்கு அவ்ளோ ட்ரெஸ்ஸஸ் போட்டு அழகு பார்த்த மாதிரி இவனுக்கு போடவே பார்த்து ஏன்னா இவன் போடுறது தான். நான் எடுத்து குடுத்தது ஒரு நாளும் போட்டுட்டாலும், அது ஃபுல் பேண்ட் மட்டும் தான் போடுவான். அது ஜீன்ஸ் அவன் பொறந்து வளர்ந்ததே லிவ் இன் ஜீன்ஸ்னா இந்த மாதிரி கேரக்டருக்கு தான் லிவ் இன் ஜீன்ஸ்ன்னு பேர் வச்சிருக்காங்க போல இருக்குது. இந்த டீ ஷர்ட் வந்து இன்னைக்கு பார்க்குறீங்க இல்லையா? இன்னும் அடுத்த 100 விளாக்ஸ்ல இந்த டீ ஷர்ட் தான் பார்ப்பீங்க. இந்த மாதிரி 2, 3 டீ ஷர்ட் வச்சிருப்பா. ஒரு 4 டீ ஷர்ட் வச்சிருப்பா வச்சுக்கோங்களேன். அது சீசன் மாதிரி மாறும். அத புடிச்சா அவ்வளோதான். இடி, மின்னல் விழுந்தாலும் அந்த டீ ஷர்ட் சேஞ்ச் பண்ண மாட்டான். அது துவைச்சு போடுவான். அதே ரிப்பீட் டெலிகாஸ்ட். துவைச்சு போடுவான், ரிப்பீட். அது காயற வரைக்கும் கூட அவனுக்கு பொறுமை இருக்காது. சின்ன வயசுலேருந்து அப்படிதான். போட்ட ட்ரெஸ் அவனுக்கு பிடிச்சிருச்சுன்னா, அதுவே ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் கன்டின்யூ. ஓகே. அது கிழிஞ்சு அவன் மைண்ட்ல தோணணும். ஓகே டைம் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த டீ ஷர்ட் இப்போ இன்னும் நெறைய விளாக்ஸ்ல பார்ப்பீங்க. இதே மாரி இன்னும் 2, 3 டீ ஷர்ட் நீங்க பார்த்திருப்பீங்க. கவனிக்கலன்னு நீங்க கவனிக்கலாம். ஸோ ஈவ்னிங் கிளம்பும்போதே இங்க நல்லா தூறல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா லக்கிலி தமிழ்நாட்டுல அவ்ளோ மழை இல்ல. ஸோ என்ன பண்றது எல்லாம் வியர்ட் ஃபன்னி ஹேபிட்ஸ் இந்த பசங்களோடது. ஹலோ, குட் ஈவினிங். இன்னொரு வாட்டி வெல்கம் பேக். ஸோ இப்போ வந்து மணி 7 ஆயிடுச்சு. ஸோ அத்தர் வந்து டியூஷன் போயிருக்கான்.
6:30லேருந்து 7:30 மணி வரைக்கும் அவனுக்கு டியூஷன். ஸோ விஹான் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டாங்க. ஒரு ரீச் ஆகிறதுக்கு ஆகிடும் 10 மணி ஆகிடும். ஏன்னா அவங்க ஒரு ½ an hour டின்னருக்கு நிப்பாட்டணும். ஸோ நம்ம வீட்டில் இப்போ பார்த்தீங்களா வெளியில் எப்படி மழை பெய்யுது, ஒரே குளிர். இந்த பையனுக்கு ஃபுல்லாக தொண்டை கட்டிட்டு அப்படி இரும்பல. அன்றைக்கி நைட்டுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடாதன்னு சாப்பிட்ருக்கான். ஆல்ரெடி கோல்டு இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக இது பண்ணி ஃபுல்லாக மஞ்சள் பாலாக கொடுத்துட்ருக்கேன். சுடு தண்ணி அது இது காக்லிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். கொஞ்சம் கோல்டாக ஏதாவது ஜாக்கெட் போட்டுக்கோடான்னா போட மாட்டான். பனியன் போடாமல் ஷர்ட் போட்டுட்டு போயிருக்கான். ஏதாவது போத்திக்கோடா இல்லை ஃபுல்லாக கரமாக ஏதாவது போட்டுக்கோடானா கேட்கல. அது ஏன் இந்த பசங்க இப்படி பண்ணுறாங்க தெரியும், ரொம்ப இரிட்டேட் ஆகிடுது. இந்த டீனேஜர்ஸு நிஜமாக சேலஞ்சிங். சொல்கிற பேச்சு கேட்டுட்டாலும் அவனுக்கு தெரியுது. அவனுக்கு பார்த்திங்கன்னா ஃபேன் காற்று பட்டால் கூட ஆலை. ஸோ சில்லனா எப்படி இந்த மழையில் எங்கள் கோயம்புத்தூரில் கூட மழை எனக்கு தெரியும், அங்கேயும் மழை பெய்யும். சரி, இப்போ டின்னர் வந்து இப்போது மழை பெய்யறதுக்கும் இந்த கூல் கிளைமேட்டுக்கும் மெயின் வந்து நான் அதனால் வாங்கலை. எனக்கு இப்போ நைட்டுக்கு எதுவும் பண்ண பிடிக்கல. ஸோ பாருங்கள் எல்லாம் காலி. ஸோ எல்லாம் இது வந்து கொஞ்சோண்டு இது இருக்குது, இதுவும் காலி, காலி. இது அவ்வளோதான், இதை தூக்கி போட வேண்டியது தான். அந்த இது மட்டும் அடியில் இருக்கும், கொஞ்சோண்டு ரைஸ் இருக்கும். அத்தர் வேணும்னு சாப்பிட்டோம். ஸோ நான் வந்து சூடாக மசால் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன் நமக்கு இப்போ டின்னர். இது வந்து ஒரே ஒரு வடையும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வடை சாப்பிட மாட்டேன். ஸோ அத்தர் வந்து அது சாப்பிட்டு டியூஷன் போயிருக்கான். இது என்னது, இது வந்து சூப்பு. நான் வந்து மினி இட்லி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், மினி இட்லி சூப்பு. ஸோ ரொம்ப பார்த்திங்கன்னா 4-5 பீஸ் மினி இட்லி தான் இருக்குது. அப்புறம் வந்து 2 மசால் தோசை இருக்குது. இதுதான் எனக்கு அத்தருக்கு இப்போ டின்னர். நான் இப்போ என்னோடய டின்னர் முடிச்சிடுவேன். பாருங்கள், இவ்வளோ தான் மினி இட்லி. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ஆர்டர் பண்ணியிருக்க பொடி. அப்புறம் வந்து இங்கே வந்து சட்னி இருக்குது. ஸோ இவங்க ஊரில் இல்லாத போது எனக்கு நிஜமாக சொல்கிறேன், சமையல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, போன வாட்டி கூட எங்கள் ஊருக்கு போகும்போது கொஞ்சம் சாம்பார் பொடி, அந்த மிக்ஸு மசாலா அது எல்லாமே தீர்ந்து போச்சு. அது எல்லாமே அரைச்சி வச்சுட்டேன். நெய் காய்ச்சுறது வேலை அது முடித்தேன். பட்டர் எடுத்து நெய் காய்ச்சுறது அந்த வேலை இல்லை. ஸோ இதுவும் இந்த பட்டர் எடுக்கிறது நெய் காய்ச்சுற வேலை மேபி முடிச்சுவேன். ஏன்னா அவங்க சண்டே தான் ரிட்டர்ன் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதான் இந்த சில்லற வேலை. ஸோ வேலை இல்லாமல் எல்லாம் இல்லை. ஸோ இப்போ எனக்கு அத்தருக்குன்னு இருக்கும்போது ரொம்ப எலாபரேட்டாக சமையல் இருக்காது. அவன் அத்தர் வேலை. அண்ட் ஆப்வியஸ்லி நமக்கும் ஒரு பிரேக்கு. ஸோ இவ்வளோ கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்றேன். கொஞ்சம் வாக்கும் போகல. ஏன்னா இப்போ லேஸாக தான் தூரிட்டுருக்கு. 2 நாளாக என்னால் வாக்கே போக முடியல. ஏன்னா நல்ல மழை கரெக்டாக வாக் பண்ணுற டைமில். ஸோ இது வந்து ஒன்று நான் சீக்கிரம் சாப்பிட்ருவேன், 7-7:30 மணிக்குள்ளே மேக்ஸிமம். அது இல்லாமல் இப்போ தோசை ஆறிடுச்சுன்னா இதனால் சாப்பிட முடியாது. சூடாக சாப்பிட்றதுல நல்லாயிருக்கும். வாசனைன்னா அது சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த நம்ம கையில் கூட அந்த வாசனை இருக்கும். அப்படியே டிவைன், அமேசிங். அப்புறம் இது வந்து சாம்பார் கொடுக்கல. இது கூட வந்து போண்டா சூப்புன்னு இங்கே கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி இது வந்து மினி இட்லி சூப், சாம்பார் கிடையாது, சூப். ஆல்ரெடி பாருங்கள் கொஞ்சம் நமத்துருச்சு. மசால் தோசையெல்லாம் அங்கே கடையில் போயிட்டு நல்லா கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌன், அப்படியே கிறிஸ்பி, அப்படியே உடையணும் பிஸ்கெட் மாதிரி. ஓகே, கிராக் ஆகணும். ஓகே, கிழிக்கூடாது, கிராக் ஆகணும். இது கொஞ்சம் ஓகே. வாங்க சூடாக சாப்பிட்ருவோம். இந்த உடுப்பி இந்த தர்ஷினி கடையிலலாம் எங்கள் ஹை டேபிள் போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அங்கே சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி எங்கேயோ இந்த பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். சூப் ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா மைல்டாக. ஆக்சுவலி பருப்பு பேஸ் தான், ஆனால் எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. இப்போது உப்பு கம்மியாக கான்ஷியஸாக நான் வந்து கம்மியாக சாப்பிட்றேன் ஆரம்பிக்கிறேன். ஸோ நிறைய வாட்டி எனக்கு உப்பு ஜாஸ்தியாக தெரியுது. ஆனால் எல்லாருமே கரெக்டாக தானே இருக்குது, உப்பு கரெக்டாக இருக்குது. அன்றைக்கி கூட என் ஹஸ்பண்ட் ஏன் எல்லாத்துலேயுமே இவ்வளோ உப்பு கம்மியாக இருக்குது, என்றைக்கு ஏதோ கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போ கான்ஷியஸாக உப்பு கம்மி பண்ணிட்டேன். ஸோ போண்டா சூப்புன்றேன், மினி இட்லி நல்ல நெய் வாசனை, மேலே நெய் ஊற்றிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நான் ஒரு 3 பீஸ் எடுத்துப்பேன். ஏன்னா அந்த சூப் வந்து எனக்கு கொஞ்சம் சால்ட்டியாக இருக்குது. ஆனால் நல்லா மெல்ட் இன் மவுத்து, சாஃப்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. நிறைய வெங்காயம் போட்ட மசால் தோசை. அண்ட் மசால் தோசை வந்து இந்த ஸ்வீட் சாம்பார் ஓட இல்லாமல் இன்கம்ப்ளீட். அண்ட் இந்த சட்னி அப்பா டாப் கிளாஸ், செம்மையாக இருக்குது, வெரி வெரி டேஸ்டி. இந்த சட்னி வந்து தாளிக்க மாட்டாங்க, நல்லா திரியாக இருக்கும். அந்த தேங்காய் நல்லா அம்மிக்கல்லில் உரலில் அரைச்ச சட்னி, நல்லா காரசாரமாக சூப்பர் டேஸ்டியாக இருக்குது. டின்னர் டன். இந்த கலெக்ட் பண்ண மலாய் பால் ஆடை இது வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஸோ காலையே எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இப்போ நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு.
ஸோ இது வந்து இதில் வந்து இப்போ நம்ம பட்டர்ன்ற கேர்ட் செய்யணும். கேர்டு ஸோ கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ யூஸ்வலாக தயிர் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுலேயே வந்து நம்ம பால் ஆடை சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பட் அப்படி நான் பண்ணுறதில்ல. ஸோ நான் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டில் செய்வேன். ஸோ ஃபுல் ஆகிட்டப்புறம் டப்பா அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டப்புறம் இந்த மாதிரி தயிர் கலந்து வச்சுட்டாக்கா நாளைக்கு காலையில் வரைக்கும் நல்லா கேர்ட் ஆகிடும். ஸோ நம்ம டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நல்லா கேர்ட் ஆகிட்டா நமக்கு அந்த கலர் ஸ்மெல்ல தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பட்டர் எடுத்துடலாம் அதுலேருந்து. அவ்வளோதான், லேசாக மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த இருக்கிற பாதிக்கு மேலே டப்பா வந்து ஃப்ரீசரில் தான் இருக்கும். இந்த மலாய் போட்டு வச்சு ஃப்ரீசரில் இருக்கும். எனக்கு நீங்கள் இருக்கீங்க, நிஜமாக சொல்கிறேன். புலம்புறதுக்கு யோசிக்காமல் புலம்புவேன். எனக்கு மனசார புலம்புவேன். என்ன புலம்ப போகிறேன் இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, அந்த புலம்புறது கரெக்டா இல்லையா, நியாயமா நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கும் புலம்புறது ரொம்ப பிடிக்குமா, அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரான கூட சொல்லுங்க. அதே மாதிரி உங்க லைஃப்ல நிஜமாவே புலம்புறது கேட்கறதுக்கு யாருன்னா ஆள் இருக்காங்களா? 24/7 அவைலபிள், கம்ப்ளைண்ட் இல்லாம ஒரு லிஸ்னிங் இயர் இருக்கு இல்லைங்களா? அதை விட பெரிய ஹீலிங் மெடிசன் எதுவுமே கிடையாது. கரெக்டா இல்லையா? ஸோ நம்ம இப்போ புலம்ப போறோம். இன்னும் 1 மினிட்ல என்னோட புலம்புல ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஆனா நியாயமா இல்லையா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, சும்மாவே நான் புலம்பல. ஓகே, இன்னொரு விஷயம், நான் வந்து காரசாரமா டேஸ்டியா உங்க வீட்டு ரெசிபி, ஒரு மிளகாய் பொடி ரெசிபி கேட்டிருந்தேன். உங்களுக்கு முடிஞ்சா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். வா, மணி இப்போ 8 கூட ஆகல. நல்லா இருக்குது. இந்த மாதிரி குட்டி பிரேக்கு நமக்கு அன்பிளான்டாக கொஞ்சம் ரிலாக்ஸாக படுத்திக்காம நல்லா இருக்குது. சீக்கிரமாக வைண்டப் பண்ணலாம், டே வைண்டப் பண்ணலாம். போகிறோம், நல்ல ஒரு வாக் முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக படுப்போம். ஸோ இது வந்து இந்த டீனேஜர்ஸ் பற்றி, இப்போ நமக்கு வந்து 2 டீனேஜர்ஸ் ஆகிட்டாங்க. இந்த பையனும் டீனேஜர். ஓகே, பட் ஆனால் இன்னும் அவன் அடங்கின ஜோனில் தான் இருக்கான். கொஞ்சம் சொல்கிற பேச்சு கேட்குறான், திட்டினானா. விஹான் பார்த்தீங்கன்னா இவன் விட ஜாஸ்தி டிசிப்ளினு, இவன் விட வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து பக்காவாக செய்வான். இருந்தாலும் இப்போ அவனுக்கு 16 இயர்ஸ் ஆகி போச்சு. எனக்கு நிஜமாக சொல்கிறேன், அந்த மாதிரி சுச்சுவேஷன் சூழ்நிலை வந்து மாற்ற சக்கரவியூன்னே சொல்லலாம். மைண்டே ஓட மாட்டேங்குது, பிளாக் ஆகி போகுது, ஃப்ரீஸ் ஆகிடுறேன். சரியா தப்பா இது வந்து 1008 வாட்டி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நான் மாட்டுறேன்னா யோசிச்சுக்கோங்களேன். எங்கள் ஒரு டீனேஜர் பேரண்ட்டாக இருந்தால் தெரியும். நீங்கள் வீடியோஸில் பிளாக்ஸில் பார்க்கும்போது எனக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறீங்க, தேங்க்யூ. காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஓகே நல்லா தான் இருக்குது. பட் நிஜமாக டெய்லி அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறது இல்லை எனக்கு. அப்படி சேலஞ்சிங் சுச்சுவேஷனு சரியா தப்பா திட்டும் போது திட்டாமல் இருக்க முடியறதில்ல. டிசிப்ளினிங்கன்னா அதனால தான் நம்ம பேரண்ட்டு, இல்லைன்னா எதனால பேரண்ட் இருந்தால் என்ன யூஸ்? நம்ம தான் டிசிப்ளின் பண்ண முடியும். டிசிப்ளினிங், ஒழுக்கம், அது வந்து அதில் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. அவங்க லைஃபுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி திட்டும் போது பார்த்தீங்கன்னா கில்ட்டி ஃபீல் ஆகுது. திட்டோம், இன்னும் வேறு விதத்தில் சொல்லியிருக்கலாமா, சொல்லாமல் விட்டுருக்கலாமா, இன்னும் பொறுமையாக சொல்லியிருக்கலாமா, அவனுக்கு ஹர்ட் ஆகிருக்குமோ. அவன் ஹர்ட் ஆகிறோன்னோ இல்லையோ, அதை விட 10 மடங்கு ஜாஸ்தி இங்கே கில்ட்டு கொதிச்சிட்ருக்கும். ஓகே, அது என்னன்னு தெரியல. மென்னு அப்பாங்க ஹேண்டில் பண்ணுறது வேறு விதம், நம்ம அம்மாங்க ஹேண்டில் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கூலாக ஃப்ரெண்டாக இருக்கும் போது அது வந்து எனக்கு நாட் ஓகே. படியாக, ஃப்ரெண்டாக, சில் அந்த மாதிரி எல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்ரோச்சபிளாக இருக்கணும். பேரண்ட்ஸ் பசங்க வந்து நம்மளை பார்த்துட்டு ஓகே எது வேணால் இருந்தால் அம்மாவோட ஷேர் பண்ணலாம், இல்லை அப்பாவோட ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஜோன், கம்ஃபர்ட் ஜோன் நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்தாக்கா அப்ரோச்சபிளாக இருக்கும். அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜ் பண்ணால் போதும் என்னை கேட்ட வரைக்கும். பட் அங்கே தான் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஓகே, சில டைமில் வந்து அவன் மைண்டில் என்ன ஓடுது, சில டைமில் சைலண்ட்டாக இருப்பான். ஏதாவது போய் கேட்டாக்கா சரி நம்ம அவன் வந்து ரொம்ப படுத்தக்கூடாதோ, சரி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவோமோ, இல்லை நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீயாக விடுறோமோ, பேசுகிறதே இல்லையே, அதுக்கப்புறம் அதே டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆகிடக்கூடாது, சரி கொஞ்சம் இப்போ பக்கத்தில் போய் ஏதாவது பேசுகிறேன். அந்த டைமே அவன் மூட் எப்படி இருக்கும், மைண்டில் என்ன இருக்கும், எனக்கு நிஜமாகவே புரியாது. அதே மாதிரி சில சுச்சுவேஷனில் கடுப்பு வரும் பாருங்களேன். இப்போ இன்றைக்கி பாருங்கள், போத்திட்டு போடா, ஜாக்கெட் போடுறா, ஆனால் தலை ஆட்டுவான், எல்லாமே கேட்கும். ஹாஃப் த டைம் நான் சொல்வேன், விஹான் நான் வந்து முன்னாடி வாய்ஸ்லெஸ்ஸாக ஆகிட்டுருக்கேன், நான் சொல்கிறது உனக்கு புரியுது, ஓகே புரியுதா இல்லையா தெரியல, உனக்கு தெரியுது, நான் சொல்லிகிட்ருக்கிறேன், நீ நிறைய வாட்டி தலையும் ஆட்டுறேன், ஆனால் அது உள்ளே போதா, நீ வந்து நிஜமாகவே ஹியரிங் வேறு, லிசனிங் வேறு, எந்த அளவுக்கு நீ லிசன் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. அக்னாலஜும் பண்ணுவான், தலை ஆட்டுவான். ஆனால் புதுசாக என்னது காந்தி தாத்தா செத்துட்டாரா அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவான். ஓகே, ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியல, ரொம்ப சேலஞ்சிங். ஸோ நீங்கள் பார்க்கும்போது என்ன சொல்லுவீங்க, நீங்கள் இவ்வளோ கூல் பேரண்ட்டாக இருக்கீங்க, இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் பேரண்ட்டாக இருப்பீங்க.
அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பசங்க நினைக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். நமக்கு எல்லாத்துக்குமே ஆனால் சொல்யூஷன் இருக்குது, வழி இருக்குது. பட் இப்போ நான் புலம்பிகிட்ருக்கேன். இந்த புலம்புல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரிலாக்ஸிங். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்ன கேட்டிங்கன்னா புலம்புறது தான். உங்களுக்கு மட்டும் புலம்புறதுக்கு உங்கள் லைஃப்பில் ஆள் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் ராஜா. அதை விட பெஸ்டஸ்ட் கிஃப்ட் நமக்கு லைஃப்பில் எதுவுமே இல்லை. புலம்புறதுக்கு நம்ம லைஃப்பில் ஆள் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், வி ஆர் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ். சரி, ஓகே, டைம் ஆச்சு, நான் போய் ஒரு சுற்றிட்டு வரேன். ஸோ நான் வாக் கிளம்பிட்டேன். கடைசியாக அமேசானில் இப்போது அல்டிமேட் பிராண்ட் சேல் லைவாக இருக்குது இல்லைங்களா, 17th வரைக்கும் மட்டும் தான் லைவாக இருக்கும். ஸோ அதோட ஒரு கால் அவுட் ஹால் வீடியோ பார்த்துட்டு vlog முடிச்சிடலாம். ஸோ இந்த வாட்டி நான் ஒரு 2 வீடியோ தான் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி 4 வீடியோ போடணும். இது 4வது வீடியோ. ஏற்கனவே பார்த்த ஹால் தான். லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைச்சிரும். அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். ஜனசியா பிராண்ட்லேருந்து காட்டன் குர்த்தி பிங்க் கலரில் சேம் டு சேம் நான் வந்து ப்ளூ கலரில் வாங்கி யூஸ் பண்ணி அது ரொம்ப நல்லா பிடிச்சி போய் இன்னொரு வாட்டி சேம் டு சேம் ப்ளூ கலரில் வாங்கினேன். சேம் டு சேம் ப்ளூவில் இது வந்து நான் லெஃப்ட் ரைட் சென்டர் யூஸ் பண்ணி இது வந்து 2வது வாட்டி வாங்கியிருக்கேன் அதே கலரில். ஸோ அதனால தான் சரி ஒரு கலர் வேரியேஷன் இருக்குதுன்னு சொல்லி பிங்க்கில் வாங்கியிருக்கேன். பட் எனக்கு என்னவோ இந்த கலர் இது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. கலர்னால் அப்படியோ, கொஞ்சம் லைட் கலர் அப்படியோ. பட் எல்லாமே சேம் பாருங்கள். பிரிண்ட் இது, இங்கே லேஸ் கொடுத்துருக்குறது, இங்கே லேஸ் கொடுத்துருக்குறது சேம் டு சேம். இதுக்குள்ள நம்ம ஒரு லெகிங் போட்டு அப்படியே இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். குர்த்தி மாதிரி ஃப்ராக் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். பியோர் காட்டன் ஃப்ளாரல் பிரிண்டட் ஃப்ளேர் குர்த்தா ஓட விலை 699. ஸோ இதில் நேவி ப்ளூ ஆப்ஷனும் இருக்குது. பியூட்டிஃபுல் ஷைனி சில்கி குர்த்தா. இருங்க, இது கிளாஷ் ஆகுது, இங்கே வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஷைன் பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு ரெட்டும் இருக்குது, நல்லா மரூனிஷ் ரெட்டும் இருக்குது. பட் என்கிட்ட அதே ஸ்டைலில் ஒரு குர்த்தி இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த கலர் பாருங்கள், என்ன மாதிரி ஷைனு. அந்த கார்டன் சில்க். ஸோ நான் சின்ன வயசில் இந்த மாதிரி துணி போட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் அப்போல்லாம் வந்து தீபாவளி டைமில் இந்த மாதிரி துணி எடுத்து தப்பாங்க. கார்டன் சில்க் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ பாருங்கள், அதே மாதிரி இருக்குது. ஸோ இதில் ரெட்டும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி ஷைன் பாருங்கள். இது மெயின் வாங்கினதே வந்து இந்த ஷைனுக்கு தான். இந்த கலர் ப்ளூவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்லா கோல்டன் மோட்டிவ்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ கிராண்டாக ஒரு பாட்டம் துப்பட்டா போட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட்டுக்கலாம். பீவா பிராண்ட்ல இருந்து விஸ்கோஸ் மெட்டீரியல் ஸ்ட்ரெயிட் பிரிண்டட் குர்த்தா 960 rupees. இதில் நமக்கு ரெட் கலரும் இருக்குது. இதுவும் நல்லா ஒயிட் பேக்ரவுண்டில் வச்சு காட்டுறேன். ஸோ நல்லா ரங்கீலா மாஸ்ட் கலர்ஸ், நல்ல ஹாப்பி செலிப்ரேட்டட் கலர்ஸ், ஃபெஸ்டிவ் கலர்ஸ், நல்லா ராணி பிங்க்கு, எல்லோ, ஒயிட், ப்ளூ அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஷைன் இருக்குது. ஸோ பாருங்கள், ஷைன், ஃபுல் ஷைன். ஸோ துணியும் நல்லா சாஃப்டாக, அவ்வளோ ரிங்கிள்ஸ் இதில் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஜம்முன்னு யூஸ் பண்ணலாம். பாட்டம் வந்து பிளெயின் ஃபூஷியா கலரில் கொடுத்துருக்காங்க. துப்பட்டா வந்து உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், விட்டு வந்து இவ்வளோ தான் இருக்குது. லென்த் ஓகே, லென்த் வந்து நார்மல் லென்த் தான். போட்டாலே நமக்கு இது கூட எக்ஸ்ட்ரா மேக்கப் ஜுவல்லரி எதுவுமே தேவையில்லை. இந்த ட்ரெஸ்ஸே நல்ல கிராண்ட் லுக் கொடுத்துரும். ஸோ இந்த கலர் ஃபீல் அப்படி. ஸோ இது வந்து இப்படி கழுத்து ஒரு பக்கமும் துப்பட்டா அப்படி தொங்க விட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம், இப்படியும் போடலாம் கழுத்து இது பண்ணி. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ரேயான் பிளெண்ட் பேண்ட் குர்தா துப்பட்டா செட் 681 rupees. இது வந்து மென்ஸ் பேண்ட்ஸ், வீட்டில் போட்டுக்கலாம், காட்டன், டெய்லி வேருக்கு, பேக் ஆஃப் 3. ஸோ ஜிப்ஸ் இருக்குது பாக்கெட்டில். ஸோ இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு சைஸ் பெருசு வாங்கணும். மென்ஸ் 100% காட்டன் ஷார்ட்ஸ் ஃபார் டெய்லி யூஸ் பாருங்கள் 397. இதில் 3 பீஸ் இருக்குது. இது சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம், காம்போ ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ வீடியோ முடிந்தது, vlog முடிந்தது. ஸோ அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.